மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழிப்போருக்கு நிபந்திக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு FSOTN சார்பில் நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாணவர் இயக்கம் கூட்டமைப்பு திராவிடர் கழகம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் செந்தமிழ் பகுத்தறிவு அனைத்திந்தியா பெருமன்றம் மாவட்ட தலைவர் ஸ்ரீஹரி சமூக நீதி மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் ஈழா பிரபாகரன் பாஜக மாணவர் அணி தலைவர் சையத் அகமது இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நதிமுல்லா சமூக நீதி மாணவர் அமைப்பு கலில் புரட்சிகர தொழிலாளர் முன்னணி கார்கி ஆகியோர் முன்னிலையில் கிருஷ்ணகிரி திமுக மேற்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் மு கண்ணன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு காந்தி சிலை அருகில் உள்ள தபால் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை திமுக மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஒய் பிரகாஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். அவருடன் மாநகர மேயர் S.A. சத்யா, திமுக மாவட்ட அவைத்தலைவர் ஆ. யுவராஜ், மாவட்ட பொருளாளர் தா. சுகுமாரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி, மாநகர துணை மேயர் மரியாதைக்குரிய சி. ஆனந்தையா, மாநகர துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சு. வனவேந்தன், காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சாதிக்கான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம். ராமச்சந்திரன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜாக்கிர் அலாம், தமிழ்நாடு கல்வி இயக்கம் ஒப்புரவாளன், தமிழ் தேச குடியரசிக்கம் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திராவிடர் கழகத்திலிருந்து அப்படி மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை இது எல்லாத்தையும் எதிர்த்து டெல்லியில திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் இயக்கத்தின் சார்பா இந்த போராட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல இந்த போராட்டம் டெல்லியில ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு தமிழகம் எங்கும், ஒசூர் வீதிகள் எங்கும் இன்னைக்கு இங்க வந்து அடைஞ்சிருக்கு. மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, அப்புறம் ஒன்றிய அரசின் போக்கு இது எல்லாத்தையுமே கண்டித்து இந்த போராட்டம் இன்னைக்கு இங்க நடந்து முடிஞ்சிருக்கு. இது முடிவல்ல. ஒன்றிய அரசு இதை கைவிடும் வரை இதுவும் இந்த போராட்டமும் இனியும் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக அன்றைக்கு எப்படி மாணவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினார்களோ அதே போலதான் இன்னைக்கும் அதே எழுச்சியோட மாணவர் இயக்கங்கள், தமிழகத்திலே பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து தோழர்களும் அனைத்து மாணவ இயக்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை இங்க ஒசூர்ல முன்னெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் கழகத்தோட மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் கண்ணன் அவருடைய தலைமையிலும், திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் வனவேந்தன் ஐயா அவருடைய தலைமையிலும், மற்ற மாணவர் இயக்க தோழர்கள் அவருடைய தலைமையிலும், AISF, SFO, DSF இந்த மாதிரி பல தோழர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஒய் பிரகாஷ் அவர்களும் மேயர் அவர்களும் இதை துவங்கி வைத்து இந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அதே அப்பொழுது சொன்னதுதான், இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். ஒன்றிய அரசு இதை கைவிட வேண்டும். விடாவிட்டால் அதுக்கான விளைவுகளை தமிழகம் தகுந்தவாறு கொடுக்கும். வேற ஏதாவது? வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தில் நான் வருகிறேன். இங்கு நாம் திரளாக கொண்டிருக்கக்கூடிய இதுதான் காரணம் என்றால், பாசிச பாஜக அரசும் மாணவர்களின் விரோத போக்கு தினந்தோறும் தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை கண்டித்தும் இந்தி மொழியை அவர்கள் தேசிய மொழியாக மாற்ற தினம் முயற்சி செய்வதை கண்டித்தும் நாங்கள் இங்கு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இதை தொடர்ந்தால் இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அங்கங்க இடத்தில் போராட்டங்கள் வெடிக்கும் என்று எச்சரிக்கிறோம். இதற்கான ஒரு தீர்வு என்றால் ரஷ்யாவின் வரலாறு, சோவியத் யூனியன் வரலாறு, சைனாவின் வரலாறு, வியட்நாம் வரலாறு, பொலிவியா வரலாறு, இதுதான் இதற்கான தீர்வு. நன்றி, வணக்கம்.